வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஒரு டின்னர் ரெசிபி தான். மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும். அதுக்கு இது மாதிரி நல்ல ஒயிட் மஷ்ரூம் வாங்கி ஸ்கின் எடுத்து சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி டொமேட்டோ கிரேவிக்கு பண்ணுற மாதிரி இந்த டொமேட்டோ, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துடணும். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மஷ்ரூமை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடணும். தண்ணி விடக்கூடாது. இந்த மஷ்ரூமில் இருந்து நிறையவே தண்ணி விடும். இப்போ இது கொஞ்சம் வதங்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அதிலிருந்தே தண்ணி வரும். இப்போது இந்த மஷ்ரூம் தனியாக நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அப்பப்போ இந்த மஷ்ரூமையும் கிளறி கொடுக்கணும். அதில் வர தண்ணி ஃபுல்லாக வற்றணும். தண்ணியிலே அந்த மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துடும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி வச்சு நல்லா வேக விட்டுறணும். அப்புறம் இன்னொரு கடாய் போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை நல்லா வதக்கணும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மஷ்ரூமை மாற்றி வச்சுட்டு அதே கடாய் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கறிவேப்பிலை இதெல்லாம் வதக்கி எடுக்கணும். தீஞ்சு போகாமல் இதை வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தொக்கும் இது கூட சேர்த்துடலாம். இந்த தொக்கில் பூண்டும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால தனியாக கிரேவியில் பூண்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த இதில் ஃபுல்லாக எண்ணெய் வற்றி வரணும். அந்த அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நல்ல தொக்கு மாதிரி அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ருசி சேர்க்குறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நல்லா கழுகி இதை மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துடணும். இதை அரைச்செடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகுது. நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அது கூடவே இந்த அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கூட சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாத்தூளும் கொஞ்சம் போடணும். ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டாச்சு. அப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாவும் சேர்க்கணும். இதுலேயும் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூளும் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு அந்த ஜீரகத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போது ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் ஜாஸ்தியாக வேணும், அதனால் காஞ்ச மிளகாத்தூளும் போட்டிருக்கு. உங்கள் காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ இந்த இதில் தேவையான அளவுக்கு ஒரு கப்புக்கு தண்ணியும் விட்டுடலாம். விட்டுட்டு அந்த வேக வச்சுருக்கிற மஷ்ரூமையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்து திருப்பியும் நல்லா மூடி விட்டு அடி பிடிக்காமல் வதக்கி எடுக்கணும். இது சப்பாத்திக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்களோட டின்னர் ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.